ஹாய் நண்பர்களே, சர்வீஸ்னுடைய ஓவரி சீரீஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் லேர்னிங் பாத். இதுதான் வந்து நம்மளுடைய ஓவரியுடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் 10 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும். சர்டிஃபிகேஷனை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் வந்து சிஎஸ்ஏ, சர்டிஃபைடு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த சர்டிஃபிகேஷன் சர்வீஸ் நோ ப்ரொவைட் பண்ணுறது. இது நம்ம இந்த சர்டிஃபிகேஷன்லாம் எங்கே எக்ஸாம் எழுதணும்னா ப்ரோமெட்ரிக் சென்டரில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும். ஆன்லைனில் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதை ஃபியூச்சரில் நம்ம இதை பற்றி வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், சர்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஏ. இது எதுக்குன்னு சொன்னால், சர்வீஸ் நோ பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறவங்க தே கேன் கோ ஃபார் திஸ் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் நமக்கு நல்ல வேல்யூவாக இருக்கும். ஸோ ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் சிஎஸ்ஏ. இந்த சர்டிஃபிகேஷன் டெவலப்பராக இருந்தாலும் சரி, இனிஷியல் லெவலில் சர்வீஸ் நோவை கற்றுக்கிட்டவங்க, அண்ட் தென் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட், பிஸ்னஸ் பீப்புள், யார் வேணாலும் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கேட், சர்டிஃபைடு அப்ளிகேஷன் டெவலப்பர். இது என்னென்னா, நம்ம ஓரளவு வந்து சர்வீஸ் நோவில் ஒரு 1 இயர் மோர் தென் அ இயர் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸ்கிரிப்டிங்லாம் நமக்கு நல்லா எழுத வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் இந்த 2 சர்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்மளுடைய கோர்ஸ் ஆர் கண்டென்ட்டு அதை பற்றியான எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அது இந்த 2 சர்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம நிறைய பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அண்ட் தென் சிஏஎஸ் ஐடிஎஸ்எம். சிஏஎஸ்ங்கிறது சர்டிஃபைடு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஐடிஎஸ்எம்னா ஐடிஎஸ்எம்னு இருக்கும், அந்த அண்ட் தென் ஐடாம்னா ஐடாம்னு இருக்கும், ஐடாம், ஜிஆர்சி, செக்ஆப்ஸ், இப்படி நிறையா சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்ஸாம் எழுதணும். ஓகே, இதுவும் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்குன்னு நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்வீஸ் நோவை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வந்து சர்வீஸ் நோவே ஒரு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் கூகுள் போயிட்டு நீங்கள் நவ் லேர்னிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்வீஸ் நவ் லேர்னிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும், இந்த யூஆர்எல். ஸோ இதுதான் வந்து நவ் லேர்னிங். உங்களுக்கு பிடிஐ வந்து நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே லாகினை இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்ம க்ரியேட் பண்ண அந்த பிடிஐ சர்வீஸ் நோ ஐடியை இங்கேயே நம்ம யூஸ் பண்ணலாம். நவ் லேர்னிங் போகும்போது ஒரு கோடு ஒன்று கேட்கும். ஸோ அந்த கோடு கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து அதில் லாகின் பண்ணலாம். ஸோ என்னுடைய கோடு வந்து நான் என்ன கோடு ரிசீவ் பண்ணியிருக்கேன்னா 18370. ஓகே, ஸோ இந்த கோடு தான் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் இமெயில். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போயிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் கோர்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரீ கோர்ஸ் அல்லது ஃப்ரீ கோர்ஸ் ஆஃப் சர்வீஸ் நோ அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இது அந்த ஃப்ரீ கோர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்ம எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்வீஸ் நோ அட்மினிஸ்ட்ரேஷன் இதை வந்து நம்ம வேணும். இதெல்லாம் வந்து ஃப்ரீ கோர்ஸ் இல்லை. ஆக்சுவலாக இயர்லியராக வந்து இந்த சர்வீஸ் நோ சிஎஸ்சி சர்டிஃபிகேஷன் ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. இந்த கோர்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு வவுச்சர் கிடைக்கும். அந்த வவுச்சர் மூலமாக நம்ம எக்ஸாமே ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். பட் இப்போல்லாம் வந்து இது வந்து காசு இது வந்து சார்ஜபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து $500 அப்படின்னு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இதே கோர்ஸ் தான் ஆக்சுவலாக ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க 2022 ஆர் 23 சம்திங். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் பண்ணனா $500 பட் நமக்கு வவுச்சர் கிடைக்கும். இப்போ இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜென்ரலாக யூடியூப் மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் ரெஃபர் பண்ணி அல்லது ஏதாவது ஒரு கோர்ஸ் சென்டரில் நீங்கள் கோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இந்த $500 பே பண்ணுற அவசியம் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் பார்ப்போம். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து அதுக்கடுத்து இதுதான் வந்து நவ் லேர்னிங்கை பொறுத்தளவு. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து நம்ம இந்த பாத் வந்து சர்வீஸ் நோயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் லேர்னிங் பாத் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு லேர்னிங் பார்த்து கிடைக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த கோர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து டைரெக்டாக இந்த நவ் லேர்னிங் மூலமாக இந்த கோர்ஸை நம்ம பண்ணிக்கலாம். அது பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து ஒரு வவுச்சர் கிடைக்கும். அதை வச்சு எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதுதான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபஸ்ட்டு பார்த்து. தென் டெவலப்பர் லேர்னிங் பாத். இந்த டெவலப்பர் லேர்னிங் பாத்தில் ஃபஸ்ட்டு டெவலப்பர் சிஏடி கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்பர், அது ஒரு ஃபர்தர், தென் சிட்டிசன்ஸ் டெவலப்பர், இப்படி. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்கோயிங். ஸோ சர்வீஸ் நோவை பொறுத்தளவு எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் பண்ணினா அதனுடைய டெல்டா ரிலீஸ் வந்து நீங்கள் அதையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து வீடியோ வந்து நான் ஷார்ட் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்க முடியல. உங்களுக்கு யாருக்காவது டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்து டெவலப்பர் அண்ட் தென் வந்து ப்ராசஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஓனர். ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி, அவங்களுக்கு வந்து சிஎஸ்ஏ தான் பேசிக்கான சர்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அண்ட் தென் தே கேன் கோ ஃபார் ஃபர்தர் லெவல். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டர், இதை தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். சிஏஎஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு மாடியூலுக்கும் தனித்தனி சர்டிஃபிகேஷனாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ் சிஎஸ்எம், இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி சிஏஎஸ் தென் எஃப்எஸ்எம், சிஏஎஸ் ஐடிஎஸ்எம், ஐடாம், செக்காப்ஸ், ஜிஆர்சி. ஸோ இது மாதிரி எல்லாம் சர்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்களே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன் பார்த்து அதோடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், அல்லது யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, நன்றி.